الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் ஏற்பட வேண்டும். இன்னும் உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிற எல்லா நம்பிக்கையாளர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஏற்பட வேண்டும். மேலும் இங்கே வந்து அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் ஏற்பட வேண்டும் என்ற துஆவோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் கடந்த வாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட துஆவுடைய ஒரு பகுதியை பார்த்திருந்தோம். என்ன துஆ அது என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்க இல்மன் நாஃபியா வரிஸ்கன் தையிபா வ அமலன் முத்தக்கப்பலா என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நம்மையும் கேட்கும்படி சொன்னார்கள். அதில் முதலாவதாக, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் பயன் தரக்கூடிய கல்வியை கேட்கிறேன் என்ற அந்த வாசகத்துக்கான விளக்கத்தை சுருக்கமாக கடந்த வாரம் பார்த்தோம். என்ன அதில் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தில் வாழும்போது பயனுள்ள கல்வி, பயன் இல்லாத கல்வி என்று இரு வகையாக பிரிக்க வேண்டும். அது என்ன பயனுள்ள கல்வி என்றால், அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் நம்மை எதற்காக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான்? இந்த உலகத்தில் நாம் ஏன் வாழுகிறோம்? இந்த உலகத்தில் வாழ்ந்த பிறகு எங்கே செல்ல இருக்கிறோம்? இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உயிர் எங்கே செல்லுகிறது? அதற்கு பின்னால் எழுப்பப்படுவோமா இல்லையா
அங்கே என்ன கேள்வி கணக்கு இருக்கிறது, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் செய்த அமல்கள் என்ன, அதற்கு பகரமாக கிடைக்க இருக்கிற இடம் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிக்கொண்டே இருக்கிறானே. அந்த கல்வியை படித்துவிட்டு உலக தேவைக்கான கல்வியை படிக்கும் பொழுது ஒரு சரியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நாம் முடித்திருந்தோம். அந்த படிப்பை படிக்காமல், அல்லாஹ் என்றால் யார் என்று புரியாமல், உலகத்தில் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று புரியாமல், மனம் போன போக்கிலே நம் இஷ்டத்திற்கு வாழ்ந்துவிட்டு மௌத்தாகிவிட்டோம் என்று சொன்னால் அது பயனில்லாத விஷயமாக மாறிவிடும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வும் தூதரும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்ததாக அடுத்த பாயிண்டாக ரசூலுல்லாஹ் கேட்டது என்னது? ரிஸ்கன் தையிபா, ஒரு தூய்மையான ஒரு ரிஸ்க் எனக்கு வேண்டும் யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். சுத்தமான ரிஸ்க், அது என்ன சுத்தமான ரிஸ்க் என்றால், ரிஸ்க் என்றால் என்ன என்று சொன்னால் வாழ்வு ஆதாரம். இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு தேவைப்படுகிற உணவு, உடை, இருப்பிடம், இன்னும் நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற உறவு முறைகள். ஒன்று உணவு, இன்னொன்று ஆடை, இன்னொன்று இருப்பிடம், நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற உறவு முறைகள். இவைகளெல்லாம் ரிஸ்கில் வரும். அது என்ன ஏற்படுத்தி கொள்ளுகிற உறவு முறை என்றால், ஒரு உறவு முறை இருக்கிறது, அது அல்லாஹ்வே தந்திருப்பான். பாப்பா உம்மா, அண்ணன் தங்கை, இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் கேட்காமலேயே அல்லாஹ் தந்த உறவு முறைகள். அதுக்கு பணங்காசு செலவாகாது, பொருளாதாரம் தேவையில்லை, அல்லாஹ்வாக கொடுத்தது அது. இன்னொரு உறவு முறை இருக்கிறது, நாம ஏற்படுத்தி கொள்ளுகிற உறவு முறை. எப்படி ஒரு ஆண் பெண்ணை பார்த்து நிக்கா முடிப்பது, அது மாதிரி ஒரு பெண் ஆணை பார்த்து நிக்கா முடிப்பது, அதற்கான ஏற்பாடுகள், இவைகளெல்லாம் ரிஸ்கில் சேரும். அப்போ நம்ம எப்படி பிரித்து பார்க்கணும் இதை என்றால், சாப்பிடுகிற சாப்பாடு, உடுத்தி இருக்கிற ஆடை, நாம் தங்கியிருக்கிற இடம், ஏற்படுத்தி கொள்ளுகிற உறவு முறைகள், இவைகளுக்கெல்லாம் நமக்கு பணம் தேவைப்படுகிறது. பொருளாதாரம் இல்லாமல் இந்த 4 விஷயங்களும் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியாது. சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் பணம் வேண்டும், ஆடை போட்டுக்கொள்ள வேண்டுமானால் பணம் வேண்டும், இருப்பிடம் வேண்டுமானால் இடத்தை வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற உறவு முறை வேண்டுமானால் அதற்கு பணம் வேண்டும். அப்போ பணம் வேண்டும் என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ரிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த ரிஸ்கை தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இந்த ரிஸ்க் எனக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி சுத்தமாக இருந்தால்தான், அப்படி சுத்தமாக இல்லை என்று சொன்னால், சுத்தமாக இருந்தால் நாம் பிழைத்து கொண்டோம், சுத்தமாக இல்லை என்று சொன்னால் நாம் மாட்டிக்கொள்வோம். உணவு இருக்கா இல்லையா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அந்த சாப்பாடு ஹலாலா ஹராமா என்பதை நாம் பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த உணவை சாப்பிடுகிற விஷயத்தில் வெளிப்படையாக பார்க்கிற ஒரு விஷயம் இருக்கிறது, அந்தரங்கமாக பார்க்கிற விஷயங்கள் இருக்குது. உணவு விஷயத்தில் 2 வகையாக பிரிக்க வேண்டும். ஒன்று என்னது? வெளிப்படையாக இருக்கிற அந்த விஷயம் என்னென்னா, சுத்தமாக அது இருக்க வேண்டும். உணவு என்பது சுத்தமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அந்த உணவை மாத்திரமே சாப்பிட வேண்டும். எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை சாப்பிடக்கூடாது. உதாரணமாக தானாக செத்தது, அப்புறம் பன்றியின் இறைச்சி, அல்லாஹ் பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டது, இன்னொன்று இரத்தம், இவைகளெல்லாம் வெளிப்படையாக அல்லாஹ் சொன்ன கட்டளைகள். இதை நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதற்கு பிறகு அல்லாஹ் படைத்த பொருள்களில் வீணாகி போன பொருட்கள் இருக்கிறது. உதாரணமாக கடையில் போய் பொருள் வாங்குகிறோம், தக்காளி வாங்கணும்னு வச்சுங்களேன், அது 2 வகையாக விற்பாங்க அவங்க. ஒன்று என்னது? நல்ல தக்காளி கிலோ 30 ரூபா, அழுகி போன தக்காளி 10 ரூபான்னு விற்பாங்க. அதிகமாக கிடைக்கிது என்பதுக்காக இந்த அழுகி போன வீணாக போன அந்த தக்காளியவோ மற்ற பொருட்களையோ வாங்க. உதாரணத்துக்கு சொல்கிற இதெல்லாம் இது வெளிப்படையாக பார்க்கிற உணவு முறைகளுடைய சுத்தம் இது. அப்போ அல்லாஹ் நமக்கு நல்ல பணத்தை தந்திருக்கிறான், பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். அதில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நல்ல பொருள்களை சாப்பிட வேண்டும் என்பது ஒரு வகையான அர்த்தம் இதுக்கு. இந்த உணவில் இன்னொரு அர்த்தம் இருக்குது, அந்தரங்கமான அர்த்தம் இருக்கிறது.
அந்த பொருளை எந்த அடிப்படையில் பெற்றுக்கொள்கிறோம், அந்த பொருளாதாரத்தை எப்படி நாம் அமைத்து கொள்கிறோம், அந்த பொருளாதாரத்தை முறைப்படித்தான் சம்பாதித்தோமா இல்லையா, அந்த பொருளாதாரம் அல்லாஹ் சொன்ன மாதிரி சம்பாதித்ததா இல்லையா என்பதை ஆய்வு செய்து பார்த்து பார்த்து அந்த பொருளாதாரத்தை திரட்டினால்தான் அந்த சாப்பிடுகிற உணவு சுத்தமாக, அந்த வெளிப்படையாக சுத்தமாக இருந்தாலும் உள்ளே போனால் ஹராமாக மாறிடாது. இது நான் சொல்ல, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பொருளாதாரத்தை ஈட்டுகிற விஷயத்தில், பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிற விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தோம் என்று சொன்னால் வெளிப்படையாக சுத்தமான சாப்பாட்டை சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடித்த பிறகு அது ஹராமாக மாறிவிடும். கையேந்தினால் துவா கபூலாகாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு மனிதர் போகிறார், நடந்து போகிறார், பயணத்தில் போகிறார், அவர் சாப்பிடுகிற சாப்பாடு ஹராமாக இருக்கிறது, உடுத்துகிற ஆடை ஹராமாக இருக்கிறது, இவர் கையேந்தினால் எப்படி அல்லாஹ் கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்போ இந்த உணவு விஷயத்தில் சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் சரியானது தானா இல்லையா என்பதை பார்த்து 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 சம்பாதிக்க வேண்டும். அதில் குறிப்பாக வட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வட்டி வாங்குகிற விஷயம், வட்டிக்கு சாட்சி சொல்லுகிற விஷயம், வட்டிக்கு எழுதுகிற விஷயம், இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் குர்ஆனில் சொல்லி இருக்கிறானோ வட்டி சம்பந்தமாக வருகிற எல்லா பணமும் சுத்தமான ஹராம். அதில் அந்த காசு வைத்துக்கொள்ள ஒரு கவலம் உணவு அந்த வட்டியில் சம்பாதித்த அந்த காசிலிருந்து சாப்பாட்டை சாப்பிட்டோம் என்று சொன்னால், ஒரு கவலம் உணவு உள்ளே சென்றது என்று சொன்னால் 40 நாள் ஜமாத்தோடு தொழுகை பாலாகி போகிறது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது மாத்திரம் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 275 சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமூன கமா யகூமுல்லதி யதஹப்பத்துகுமு ஷைத்தானு மினல் மஸ் என்று பதிவு செய்கிறான். சில பேர்கள் வட்டியை வாங்கி சாப்பிடுகிறார்கள். அவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னால் ஷைத்தான் தீண்டப்பட்ட நிலையில் எழுப்பப்படுவார்கள். அதுக்கு எதுக்காக இப்படி எழுப்பப்படுகிறார்கள் என்று சொன்னால் இன்னமா கவுலு, அவங்க சொன்னாங்க இன்னமல் ரிபா, இன்னமல் ரிபா இப்போ இன்னமல் என்னது பைன்னு சொன்னாங்க. அவங்க வட்டி என்பதும் வியாபாரம் என்பதும் ஒன்று தான் சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் பதிவு செய்கிற இந்த ஆயத்தில். ரிபா என்பதும் வட்டி என்பதும் வியாபாரம் என்பதும் ஒன்று தான் வாக்குவாதம் பண்ணாங்க. எப்படி? உதாரணமாக ஒரு கடையில் சோப்பு விற்கிறீங்க, சோப்புக்கு 1 ரூபாய் லாபம் கிடைக்குது. அவங்க சொல்கிற வாக்குவாதம் இது. எப்படி? ஒரு சோப்பு வாங்குறீங்க, 10 ரூபா அதோடைய அசல், 11 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்போ 10 ரூபா பொருளை 11 ரூபாய்க்கு விற்கும்போது 1 ரூபா லாபம் கிடைக்குதா இல்லையா? அது மாதிரி தான் 1000 ரூபா நான் கொடுத்துட்டு 1100 ரூபா வாங்குகிறேன், ரெண்டு ஒன்று தானே என்று வாக்குவாதம் செய்கிறார்கள். அப்போ செஞ்சாங்க அவங்க ரசூலுல்லாஹ் காலத்தில். அரபியர்கள் இப்படி ஒரு வாக்குவாதம் பண்ணாங்க. என்னது? வட்டிலையும் எக்ஸ்ட்ரா காசு வாங்குகிறோம், வியாபாரத்துலேயும் எக்ஸ்ட்ரா காசு வாங்குகிறோம், இது ஏன் இப்போ திருப்பி இப்போ பிரித்து பார்க்குறீங்க? ரெண்டு ஒன்று தானேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வியாபாரத்தை நான் ஹலாலாக ஆக்கியிருக்கிறேன், வட்டியை ஹராமாக ஆக்கியிருக்கிறேன். அப்போ வியாபாரம் செய்தல் என்பது ஒன்றை கொடுத்து இன்னொன்றை பெறுதல் என்பது ஹலால் என்றும், அதே விஷயத்தில் எந்த விதமான உழைப்பு இல்லாமல் பணத்தை கொடுத்து விட்டு அதிகமாக பணத்தை பெறுதல் என்பது ஹராம் என்றும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இதில் லாஜிக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது. லாஜிக்கை பார்த்தா இதுலேயும் 100 ரூபா வருது, அதுலேயும் 100 ரூபா வருது, இதுலேயும் 1 ரூபா வருது, அதுலேயும் 1 ரூபா வருது. அது இல்லை. அல்லாஹ் எதை ஹலாலாக ஆக்கியிருக்கிறானோ அந்த ஹலால் தான் ஹலால். எதை ஹராம் என்று சொல்லிவிட்டானோ அதிலிருந்து விலகி வாழ வேண்டும். அப்படி விலகி வாழாமல் அந்த வட்டி சம்பந்தமாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆய்வு செய்து பார்த்து பொருள் ஈட்டும் பொழுது அந்த பொருளில் கொஞ்சம் கூட வட்டி கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். வட்டி சம்பந்தமாக கிட்டத்தட்ட குர்ஆனில் 10க்கு மேற்பட்ட வசனங்கள் அல்லாஹ் கண்டிக்கிறான். 10க்கு மேற்பட்ட வசனங்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தலை விரித்து ஆடிய அந்த வட்டியை அடியோடு ஒழித்தார்கள். அவங்க ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள். ஏனென்று சொன்னால் பாமர மக்களை அந்த பொருளாதார ரீதியாக மிகவும் தாழ்மை நிலைக்கு கொண்டு போகிற விஷயமாக அதை அன்றைக்கு பார்த்தார்கள். இன்றைக்கு அப்படித்தான். இன்றைக்கு வட்டியின் மூலமாகத்தான் உலக நாடுகளில் தடுமாறுகிறது. வட்டியால் தான் பொருளாதாரம் நசுக்கப்படுகிறது. உதாரணமாக நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா, இன்றைக்கு கடனை வாங்கிட்டு
வட்டி கட்டுற விஷயத்தில் தான் மக்களுடைய உழைப்பு பறிபோகிறது. எவ்வளவோ பொருளாதார ரீதியாக நம்ம நாடு வந்து அதிக வளங்களை கொண்டது, அதிகமான மனித வளங்களை கொண்டது, அது மாதிரி விளைபொருள்கள் விளைகின்ற நாடு நம்ம நாடு. ஆனால் சரியான பொருளாதார கொள்கை இல்லாத காரணத்தினால வேறு நாடுகளிலிருந்து கடனை பெற்றுக்கொண்டு அதற்கு வட்டி கட்டுகிற விஷயத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 37%, ஒரு ரூபாயில் 37 பைசாவை வட்டியாக கட்டுகிற காரணத்தினால நம்ம நாடே பொருளாதார ரீதியாக மேலே போக மாட்டேங்குது. இது மாதிரி தான் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அப்படித்தான். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் வட்டி வாங்கக்கூடிய ஒருவன் வந்து உயர்ந்து கொண்டே செல்லுகிறான். பாமர மக்கள் கீழ்நிலைக்கு போகிறாங்க, வறுமையில் வந்து வட்டியை வாங்குகிறாங்க. ஆனால் இந்த பணக்கார முதலைகள் வட்டியை பெற்றுக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழுகிறார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், மக்களை மிகவும் வறுமை நிலைக்கு தள்ளக்கூடிய இந்த வட்டியை விட்டும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆனில் நிறைய இடங்களில் பதிவு செய்கிறான். அப்போ நம்ம சம்பாதிக்கிற அந்த விஷயத்தில் வட்டி கொஞ்சம் கூட கலக்காமல் இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்படி வட்டி கலக்கப்பட்ட அந்த விஷயத்தில் நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் அது அந்த ரிஸ்கன் தையிபா என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் வராது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வியாபாரம் ஹலால் தான், ஆனால் அந்த வியாபாரத்திலும் சில கட்டுப்பாடுகளை இஸ்லாம் வழிவகுக்கிறது. வியாபாரம் செய்கிறேன் என்ற பெயரில் கலப்படம் இருக்கக்கூடாது. கலப்படம் இல்லாத அந்த வியாபாரமாக இது இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஏழை மக்களை நசுக்கக்கூடிய அளவிற்கு அதிக லாபங்களை பெற்று விற்கக்கூடாது. ஒரு பொருளை வாங்கிய விலைக்கு அதை விட கொஞ்சமாக அதை கணக்கு பண்ணி தான் லாபத்தை விற்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு கலப்பட பொருள்களை கண்டிப்பாக விற்கக்கூடாது என்று சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு கலப்படமும் அதிகமாக தலைவிரித்து ஆடுகிறது. கலப்படம் இல்லாத விஷயமே இல்லை என்ற அளவிற்கு சூப்பர் மார்க்கெட்டுகளில் பொருள்கள் வந்து கொண்டிருக்கிறது. எண்ணெயிலேருந்து எடுத்து மற்ற எல்லா பொருள்களும் கலப்படங்கள் காணப்படுகிறது. ஆனால் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தமாக வாங்கி விற்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அப்போ கலப்படத்தையும் இஸ்லாம் கண்டிக்கிறது. ஏனென்று சொன்னால் கலப்படத்தின் மூலமாக அந்த மக்களுடைய ஆரோக்கியம் கெடுகிறது. ஆரோக்கியம் கெடுகிற காரணத்தினால அவர்களுக்கு வந்து நோய்வாய் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதற்காக கலப்படம் அறவே இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. ஒரு சஹாபி ஒருத்தவங்க வந்து ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை பற்றி அதிகமாக விளங்காத காலத்தில் ஒரு காஞ்ச பேரிச்சம்பழத்தையும் ஈர பேரிச்சம்பழத்தையும் ஒரே மூட்டையில் வச்சு விற்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து கையை விட்றாங்க, கொண்டு போய் அந்த போரிக்குள்ள அந்த சாக்குள்ள கை விட்டு பார்க்குறாங்க, மேலே காஞ்சது, உள்ளே வந்து ஈரமாக இருக்குது, அதில் மேலே அப்படி இருக்குது மாற்றி ரசூலுல்லாஹ் தூக்கி கொட்டுறாங்க. அதை அப்படியே கொட்டி ரெண்டையும் தனியாக பெரிய காஞ்ச பேரிச்சம்பழம் இந்த வேலை, பச்சை பேரிச்சம்பழம் இதுன்னு சொல்லி என்று சொல்லி கண்டிக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் பேரிச்சம்பழத்தில் வந்து சாதாரண விஷயம், அதில் வந்து எந்த விதமான பாதிப்பு கூட ஏற்படாத சில நேரங்கள் அதை கூட ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கலப்படம் என்பது மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்று சொல்லி கலப்படத்தை பற்றி அதிகமாக எச்சரிக்கை செஞ்சாங்க. இன்றைக்கு வந்து மக்களை அதிகமாக ஏமாற்றுகிற தொழிலில் கலப்பட தொழில் தான் அதிகமாக இருக்கிறது. ஒரு சாதாரண சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடை வைத்திருக்கிற முதலாளி இருக்கிறாங்கல்ல, நகைக்கடைகள், தங்கம் வெள்ளி அது மாதிரி கடைகள், அதில் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு பில்டிங் கட்டுறான். பில்டிங் கட்டி டெக்கரேஷன் பண்ணுறான். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள். லைனாக அடுக்கி வைத்திருக்கிறான். அத்தனை பேர்களுக்கும் விலை உயர்ந்த ஆடைகளை போட்டு வச்சுருக்கிறான். போட்டு வச்சு அந்த தங்கத்தை விற்கிறான். அப்போ எவ்வளோ லாபத்தை எடுப்பான், அதில் எவ்வளோ கலப்படத்தை பண்ணியிருப்பான்னு யோசிக்க வேண்டியிருக்குது. அதற்கு பிறகு தங்கம் என்ற பெயரில் சில பேர் என்ன செய்கிறாங்க, சென்னை கடைகள் தான் சொல்கிறேன், இங்கே அப்படின்னு தெரியாது எனக்கு. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அங்கே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த தங்கத்தை அவர்கள் வந்து வியாபாரம் செய்கிறாங்க, செஞ்சு ஏமாத்துறாங்க. அதுக்கு பிறகு அந்த தங்கத்தில் வந்து எத்தனை பித்தளைகளை கலக்க வேண்டும் என்பதெல்லாம் இன்றைக்கி டெக்னாலஜி ரீதியாக வச்சுருக்கிறான். இப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தங்க கட்டி இருந்தது, அது வந்து ஆசாரி என்று சொல்லக்கூடிய வந்து அது ஊதி அதை வந்து நகையாக பண்ணுவாங்க. இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கு உள்ள தூக்கி போட்டு அப்படி நகையாக வர அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வந்திருக்குது. அதில் பார்த்துட்டு எத்தனை பெர்சன்டேஜ் இப்போ கலக்கிறான், எத்தனை பெர்சன்டேஜ் விற்கிறான், எப்படி இவ்வளோ லாபம் கிடைக்குது, அதில் எதுவுமே கணக்கு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. இத்தனை பேர்களுக்கு அவன் எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? வர்ற கஸ்டமர்ஸ் 10 பேர் வர்றான், ஆனால் விற்கிறவங்க 500 பேருக்கு மேற்பட்ட அந்த வியாபாரம் பண்ண ஆள் இருக்குது. அத்தனை பேருக்கு மாத சம்பளம் கொடுத்து அவர்களுக்கான எல்லா செலவனமும் செய்து அத்தனை எலக்ட்ரிக் பில்லாம் கட்டி அந்த பில்டிங்க்கு வாடகை கொடுத்து இவன் லாபம் சம்பாதிக்கிறான்னு சொன்னாக்கா எந்த அளவிற்கு இவன் வந்து கலப்படம் செஞ்சு சம்பாதிப்பான்னு பார்த்துங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி நான் குறிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த அளவிற்கு இன்றைக்கு வியாபாரத்திலும் கலப்படங்கள் இருக்கிறது. அதன் காரணமாகவும் மக்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ கலப்படத்தை இஸ்லாம் மிகவும்
வன்மையாக கண்டிக்கிறது. அதன் மூலமாக ஈட்டுகிற சம்பாத்தியம் ஹராம் என்று சொல்லுகிறது. மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற அனைத்தும் ஹராம் என்று தெளிவாக அல்லாஹ்வும் தூதரும் பதிவு செய்கிறாங்க. இது மாதிரி தான் வியாபாரம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஹராம் என்று சொல்லுகிறது. அந்த ஹராம் மூலமாக சம்பாதிக்கிற எல்லா பணமும் ஹராமாக இருப்பதால் வெளிப்படையாக சுத்தமான சாப்பாடாக இருந்தாலும் அடுத்து என்ன ஆகிடாது, ஹராமாக மாறிவிடும். துவா செஞ்சால் கபலாகாது. இது ஒன்று. உணவு ஆச்சு. அடுத்தது ஆடை விஷயங்கள் அதே மாதிரி தான். நான் போட்டுக்கிற ஆடையையும் அதே மாதிரி பார்க்க வேண்டியிருக்குது. அடுத்ததாக இருப்பிடம் அதே மாதிரி பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக இறுதியாக இந்த உறவு முறைகளை ஏற்படுத்துகிறோமா இல்லையா, அந்த உறவு முறைகளை ஏற்படுத்துகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குது. அது ஹராமாக கூட சில நேரத்தில் மாறிவிடும். எப்படி, ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஒரு மனைவியை ஒரு ஆடவன் தேர்ந்தெடுக்கிறான்னு வச்சுங்களேன். தேர்ந்தெடுக்கும் பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படி தேர்ந்தெடுத்தவன் சொன்னாக்கா அது என்னாகும், தையிபாக மாறும். இல்லை என்று சொன்னால் அது தையிபாக மாறாமல் நமக்கே கஷ்டமாக மாறிவிடும். ஏன், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஆண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஒரு பெண்ணை மணமுடிப்பதாக இருந்தால் 4 விஷயத்திற்காக மணமுடிக்கிறீர்கள்னு சொன்னாங்க. என்ன விஷயம் அது? அவங்க சொன்னாங்க, துன்ககுல் மர்ரத்து லி அர்பைன், 4 விஷயத்துக்காக மணமுடிக்கப்படுகிறது. ஒன்று என்னது, லி மாலிஹா லி ஜமாலிஹா லி நசபிஹா வ தீனிஹா. ஒன்று என்னது, அவளுடைய அழகுக்காக நீங்கள் நிக்கா முடிக்கிறீர்கள் ஒன்று. இன்னொன்று, அவளுடைய வாழ்க்கை வசதிக்காக, அவள் பணக்காரத்தனம் அவள்கிட்ட இருக்குது என்பதற்காக, பணக்காரி என்பதற்காக நீங்கள் திருமணம் முடிக்கிறீர்கள். அடுத்தது வழி வழியாக வாழையடி வாழையாக எங்கள் குலத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக நிக்கா முடிக்கிறீர்கள். அடுத்ததாக தீனுக்காக நிக்கா முடிக்கிறீர்கள். இந்த தீனுக்காக நீங்கள் நிக்கா முடிக்கும் போது தான் அது உங்களுக்கு ஹலாலாக மாறும். தீன் என்று சொன்னால் அழகாக இருக்க வேண்டிய அர்த்தம் இல்லை. அழகாகவும் இருக்கலாம், நசபாகவும் இருக்கலாம், வழி வழியாக வரலாம், அவற்றை பணக்காரத்தனமும் இருக்கலாம். ஆனால் இந்த 3 இருந்து 4வது சொல்லுகிற தீன் இருக்கா இல்லையா, இந்த தீன் இல்லை என்று சொன்னால் காலம் முழுவதும் கஷ்டப்படணும். அவன் காலம் முழுவதும் கஷ்டப்படணும். அவன் ஏன், தீன் இல்லாத பெண்ணை அவன் திருமணம் முடிக்கும்போது முதல்ல அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன சட்டத்திட்டத்துக்கு மாறு செய்கிறான். முதல் விஷயம், அல்லாஹ்வும் தூதர் என்ன சொன்னாங்க, ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீ மகர் கொடுத்து முதல்ல திருமணம் முடிக்க வேண்டும். அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது. அப்போ பொருளாதாரம் தேவைப்படுது. அந்த பொருளாதாரத்தை ஈட்டுகிற விஷயத்தில், அதை பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் ஹலாலாக இருக்கணும் முதல் சப்ஜெக்டு. அதற்கு பிறகு அந்த பெண்ணை நிக்கா முடிக்கும்போது இந்த 4 விஷயத்தை பார்த்து நிக்கா முடித்திருக்கணும். 4 விஷயத்தை பார்த்து நிக்கா முடிக்காமல் இவன் இஷ்டத்துக்காக நிக்கா முடிச்சாலும் வச்சுங்க மாட்டிக்குவான். இவன் வாழ்க்கையில் மாட்டிக்குவான். மாட்டிக்கிட்டு சோதனைக்கு மேலே சோதனை வரும், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரும். எதை சொல்லியும் இவனுக்கு புரிய வைக்க முடியாது. எதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது. இவனுக்கு புலம்பிக் கொண்டே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா. அப்போ அதனால தான் இந்த ரிஸ்கன் தையிபா என்று சொல்லக்கூடிய, இந்த உலக வாழ்க்கையில் ரிஸ்கன் தையிபா என்று சொல்லக்கூடிய நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற அந்த வாழ்வாதாரத்தில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது என்னது, நம்முடைய துணையாக சேர்க்க இருக்கிற மனைவி. அது ரிஸ்கில் தான் வரும். ஏன்னு சொன்னால் இந்த உறவு முறை என்பது நாம ஏற்படுத்தி கொள்ளுகிற உறவு முறை. இது ரிஸ்கை நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி பெற்றுக்கொள்ளும்போது அதை ஆய்வு செய்து, சரியாக ஆய்வு செய்து, அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன மாதிரி ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் வாழுகின்ற சூழ்நிலை ஏற்படும். அந்த ரிஸ்கை என்பது, அந்த துணை என்பது நமக்கு தூய்மையாக இருக்கும், சுத்தமானதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் முதல்ல தொழுகை இருக்காது. தீன் இல்லாத ஒரு பிள்ளை நிக்கா முடிச்சிங்கன்னா என்னது, தொழுகை இருக்காது, சட்டத்திட்டங்கள் தெரியாது. அதுக்கு பிறகு இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது சட்டத்திட்டம் தெரியாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரத்திலும் தொழுகை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் அவளுக்குமான தொடர்பு இருக்காது. அதற்கு பிறகு நீ எது சொன்னாலும் அவளுக்கு புரியாது. அதனால தான் அழகை பார்த்து நிக்கா முடிச்சிடாத, அந்த பரம்பரையை பார்த்து நிக்கா முடிச்சிடாத, வசதி இருக்குன்னு சொல்லி நிக்கா முடிச்சிடாத, தீன் இருக்கான்னு பாரு முதல்ல. அப்போ பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணிடத்தில் தீன் இருக்குதான்னு பாரு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்மள்கிட்ட என்ன நடைமுறை இருக்குதுன்னு சொல்ல தெரியுமா, யாரும் கோச்சிக்கக்கூடாது. நம்மள்கிட்ட என்ன நடைமுறை இருக்குன்னாக்கா, ஆலிமா படிச்சிருக்கான்னு பார்த்து நிக்கா முடிங்கன்றாங்க சில பேர். என்னது, ஆலிமா படிச்சிருந்தா எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிறது. அது ஒரு தப்பான எண்ணம் ஒன்று இருக்குது மக்கள் மத்தியில். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன் தப்பான இருக்குது, அவங்க படிச்சிருக்கிறாங்க,
ஆலிமா படிச்சிருக்கிறாங்க, ஆலிமா படித்தா எல்லாம் தெரியும், அவங்களுக்கு மார்க்கத்தை கரைச்சி குடித்தவங்க தான் அவங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பல மதரசாக்களில் ஆலிமா பட்டம் பெற்ற பெண்கள் தான் மார்க்கம் தெரியாதவர்களாக இருக்கிறது என்பது இன்றைய ரிப்போர்ட்டு. இன்றைக்கு ரிப்போர்ட் என்ன தெரியுமா? மதரசா படித்த பெண்கள் தான் மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவதில்லை. மதரசா படித்த பெண்கள் தான் அதிகமாக வாக்குவாதம் செய்கிறார்கள். மதரசா படித்த பெண்கள் தான் அதிகமாக கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு விரும்புவதில்லை, அவர்கள் சுதந்திரம் பேசுகிறார்கள் என்றெல்லாம் ரிப்போர்ட் நம்மள்கிட்ட வருது. காரணம் என்னன்னு சொன்னால், படிக்க போன இடத்துல ஒழுங்காக படிக்காததான் காரணம். இது படிக்க போன இடத்துல அல்லாவும் தூதரும் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டு இருக்கிறான், தூதர் எப்படி கட்டளையிட்டு இருக்கிறாங்க, அல்லாவும் தூதரும் நம்ம உலகத்தில் எப்படி வாழ சொல்லியிருக்கிறாங்க, வெளிப்படையான அமல்கள் என்ன, அந்தரங்கமான அமல்கள் என்ன, கணவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், கணவன் சொல்லுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ வேண்டும், நாம் சென்ற இடத்துல மாமனார் மாமியாரை எப்படி ஹிதமத்து செய்ய வேண்டும், நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு எப்படி ஹிதமத்து செய்ய வேண்டும், அவர்களோடு எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், அவர்களோடு எப்படி அனுசரித்து வாழ வேண்டும், இதையெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லாமல் கிடையாது. சில பேர் இஸ்லாம்னா ரஃபான்னு நினச்சிக்கிறாங்க. நாம் படிச்சிருக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியும், இவங்க படிக்காதவங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்களை ஏமாத்திடலாம், என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, இதை வச்சு நான் வாழ்ந்துடுவேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்த ஆலிமா படித்த பெண்களுடைய லட்சணம் இன்றைக்கு மிகவும் மோசமாக இருப்பதாக நம்மிடம் சந்திக்கின்ற பல நண்பர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாம் நேரடியாக பார்த்துருக்கிறோம். காரணம் அது அப்படி பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்காமல் பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, அந்த பெண்ணுடைய வாப்பா அம்மா எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் இபாதத்தில் இருக்கிறார், இதெல்லாம் பார்க்கணும். வாப்பா அம்மா இபாதத்தில் இருக்கிறார்களா, அந்த பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கிறார்கள், அந்த பிள்ளை தொழுகக்கூடியதாக இருக்குதா, அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்குதா, இல்லை வேறு மாதிரி விஷயங்கள் இருக்கிறாங்களா அவங்க, இதையெல்லாம் பார்த்து தான் நாம் நிக்கா முடிக்கும் போது அந்த ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நமக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இதையே ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இளைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்படுவதே இந்த குடும்ப உறவு முறைகளில் தான். தனக்கு தானாக ஏற்படுத்தி கொள்ளுகிற அந்த ரிஸ்கில் இவங்க கவனக்குறைவாக இருப்பதால் பல பேர்கள் இன்றைக்கி மனநோயில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்மளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் சரியில்லாத காரணத்தினால, இந்த நாட்டுடைய பொருளாதார கொள்கை சரியில்லாத காரணத்தினால இந்த நாட்டை நம்மளால் சம்பாதிச்சு ஓரளவுக்கு நிலைமையாக வாழ முடியல. அந்த கட்டம் தான் இருக்குது. குறிப்பாக முஸ்லீம்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைப்பதில்லை, நாம் அதிகமாகவும் படிக்கவில்லை, காலமாக அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணத்தினால இந்த ஊரை விட்டு வெளிநாடு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது. ரிஸ்க்குக்காக தான். ஏன்னா இங்கே சம்பாதிக்க முடியல, நம்மளால் குறிப்பிட்ட ஒரு தகுதி அடைய முடியல, சில விஷயங்கள் நம்மளால் ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லை, நமக்கு ஒரு ஏழையாக இருக்கிறோம், அப்படியே வாழ முடியாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் நமக்கு சரியாக இல்லாத காரணத்தினால நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம். எதை நம்பி போகிறோம்? நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கிறோம், நம்ம மனைவி பாப்பா அம்மா பார்த்துக்குவாங்க, மாமனார் மாமி பார்த்துக்குவாங்க, அக்கம் பக்கத்து உறவுகளை பார்த்துக்குவாங்க, அடிப்படையில் தான் போகிறோம். இங்கே அந்த பிள்ளைக்கு மார்க்கம் இல்லை என்று சொன்னால், நாம் பார்த்த அந்த 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 வீட்டில் உள்ள பாப்பாவுக்கு உமாவுக்கு மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளை எப்படி வளர்ப்பாங்க? இந்த நாட்டை விட்டு சென்று அவர் அங்கே எப்படி நிம்மதியாக வாழ்வார்? அங்கே இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக அவருக்கு இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சாதாரணமாக ஃப்ளைட்டே போகிறாரு, ட்ரெஸ் பண்ணிட்டு வராருன்னு நினச்சிட்டு இப்போ சென்று போட்டு வராருன்னு. அங்கே இருந்து பார்த்தவங்களுக்கு தான் அந்த லட்சணம் தெரியும். வெளிநாட்டில் இருந்து வாழ்கிற வாழ்க்கை முறையை பார்க்கும்போது தான் அங்கே ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது, சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குது, ஒரு நேர தொழுகையை கூட தொழ முடியாத பல வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த கஷ்டம் பெட்டு போதுன்னு விட்டுருவாங்க. சரி, நம்ம பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருந்தால் போதும், நம்ம ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம், இந்த ஊர் நம்மளுக்கு சரியில்லை, பொருளாதாரத்தை திரட்ட முடியலைங்கிற அடிப்படையில் தான் வர்றாங்க. ஆனால் அங்கே வந்த பிறகும் இங்கே இருக்கிற பிரச்சனையை பார்த்து விட்டு மனநோய்ப்பட்டு அங்கே என்ன செய்கிறது என்ற குழப்பத்தில் இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கிறதா, அங்கே போகிறதா இங்கே இருக்கிறதா என்று சொல்லி குழப்பத்தில் ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிற ஆட்கள் நிறையாக வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இங்கே ஏற்படுத்தி இருக்கிற அந்த உறவு முறை முக்கியமான காரணமாக அமைந்து விடுகிறது அவங்களுக்கு.
இங்கே ஏற்படுத்தி இருக்கிற அந்த உறவு முறை, இந்த ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய வாழ்வாதாரம், நம்முடைய வாழ்க்கை துணை இருக்கா இல்லையா, அந்த வாழ்க்கை துணையை அல்லாவும் தூதரும் சொன்ன மாதிரி நம்ம ஏற்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருப்போம். அங்கே இருக்கிற கஷ்டப்பட நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது. ஃபோன் பேசும்போதெல்லாம் இங்கே பிரச்சனை, ஃபோன் பேசும்போதெல்லாம் சண்டை, இங்கே அவள் வர்றதில்லை, அங்கே இவன் வர்றதில்லை, அங்கே போயிடுறா, இங்கே போயிடுறா, அப்படியே இப்படின்னு அங்கே அந்த குற்றங்களை சொல்லும் பொழுது இவன் மனநோய் ஏற்பட்டு இவன் வாழ்வதா சாவதா என்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். முஸ்லீம் இல்லை என்று சொன்னால் தற்கொலை சொல்லிக் கொண்ட ஆள்கள்லாம் இருக்கிற பார்த்துருக்கோம் நம்முடைய அந்த அனுபவத்தில். அப்போ காரணம் என்ன? நாம ஏற்படுத்தி கொள்ளுகிற இந்த ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம் நாம ஏற்படுத்தி கொடுக்கிற இந்த உறவு முறையில், குறிப்பாக கணவன் மனைவி, இதில் ஆண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுகிறார். இந்த விஷயத்தில் நான் சொல்லுகிற இந்த இறுதியாக சொன்ன இந்த நிக்கா விஷயத்தில் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் வாழ்வதற்கு இங்கே வழி இல்லாமல் செல்கின்ற வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் மனநோய்ப்பட்டு சில நேரங்களில் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இங்கே உள்ள குடும்ப பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் சரியாக போய்விடுகிறது. காரணம் என்ன? இவர்கள் ஆரம்பத்திலேயே அல்லாவும் தூதரும் சொன்ன மாதிரி ரிஸ்கை ஏற்படுத்தி கொள்ள அர்த்தம். ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. எப்பொழுதுமே இங்கே உறவு முறைகளை பார்க்காதீங்க. இங்கே உறவு முறைகளை பார்க்கக்கூடாது. வாழையடிய வாழையாக வந்திருக்கிறாங்க, இவங்க சொந்தக்காரவங்க, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அப்படி அதிகமாக பார்ப்பதாக நாம் கேள்விப்படுவோம். இந்த ஊரில் அதிகமாக உறவு முறைகளை பார்ப்பது தான் முக்கியமான காரணமாக இதில் இருக்குது. உறவு முறைகளை பாருங்கள், நல்லது தான். ஆனால் அந்த உறவு முறைகள் இருக்கிற பெண்கள் எல்லாம் சரியான மார்க் அடிப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மதரசாவுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசாவுக்கு அனுப்புங்க. அவர்களை புடம்போட்ட தங்கமாக சரியான கொள்கையை சொல்லிக் கொடுத்து எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசாவுக்கு அனுப்புங்க. அங்கே அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். அவர்கள் சரியான பாடத்தை புகட்டி அல்லாஹ்வும் தூதரும் சொன்னதை சொல்லிக் கொடுப்பார்கள். குர்ஆனை தெளிவாக சொல்லிக் கொடுப்பார்கள். குர்ஆனுக்கு அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். அதன் மூலமாக இருக்கிற வாழ்க்கை படிப்பினையை சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட மதரசாக்கள் அனுப்புனா நீங்கள் பொழைச்சிக்கிட்டீங்க. இல்லாமல் ஏதோ என் பொண்ணு மதரசாவுக்கு போகிறா, ஏதோ காலையில் எழுந்து சாயங்காலம் வர்றா, வருஷம் ஆச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க, ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க, இவங்க ஆலியமானு சொன்னாங்க, இந்த பொண்ணு ஆலியமாதன்னு சொல்லி நிக்கா பண்ணிங்கன்னா இது மாதிரி நிலைமை தான். ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால தான் ரசூலுல்லாஹ் அந்த துவா செஞ்சாங்க. என்னது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபான்னு கேட்டாங்களா இல்லையா? அப்போ ரிஸ்கன் தய்யிபா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் நாமும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். சில பேர் என்ன நினச்சிருக்காங்க, ரிஸ்க்குன்னு சொன்னால் சாப்பிட்றது மட்டும் நினச்சிருக்காங்க. சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, நான் சொல்லுகிற இந்த விஷயம் எல்லாமே ரிஸ்கில் தான் வரும். நாமவே ஏற்படுத்தி கொள்கிற எல்லா விஷயமே ரிஸ்கில் தான் வரும். அந்த ரிஸ்கை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அந்த துவாவை நாமும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதற்கு பிறகு இது மாதிரி யாராவது பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் இருப்பீர்கள் சொன்னால், எந்த விஷயத்தில்? இந்த நிக்கா செய்து அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட ஆண்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், பெண்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் முதல்ல துவா செய்யுங்க. எப்படி துவா செய்யணும்? யா அல்லாஹ், நான் ஏற்படுத்தி கொண்ட இந்த ரிஸ்க் இருக்கா இல்லையா, இந்த உறவு முறை என்பது நானாக டெஸ்ட் பண்ணாமல் எந்த விதமான ஆய்வுக்கு உட்படுத்தாமல் நான் ஏற்படுத்தி கொண்டேன். இதிலேயே எனக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடு யா அல்லாஹ் என்று துவா செய்யுங்க. அந்த உறவு முறையை பிரிச்சிடக்கூடாது. மாறாக இவர்கள் என்ன செய்ய, அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். எப்படி? யாரெல்லாம் நான் தெரியாமல் அந்த உறவு முறை ஏற்படுத்திட்டேன், அவர்கள் மார்க்கத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள், அந்த குடும்பத்தினர்கள் மார்க்கத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள், அந்த பெண்ணும் மார்க்கத்துக்கு புறம்பாக இருக்கிறாள், அவர்களுக்கு எல்லாம் நீ மார்க்கத்தை கொடியா அல்லாஹ், உன்னை பற்றி பயப்படுகிற எண்ணத்தை நீ கொடியா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழும்போது இஸ்லாம் முறைப்படி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை கொடியா அல்லாஹ், என்னுடைய மனைவியை நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்படுத்தி கொண்டேன், அந்த மனைவியை உனக்கு கட்டுப்படுகிற மனைவியாய் எனக்கு ஆக்கித்தா அல்லாஹ் என்று சொல்லி பெரிய மனதோடு அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். இதையும் ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. எப்போதாவது பாதிக்கப்படும் போது அவர்கள் நாசமாக போக வேண்டும் என்று துவா செஞ்சது கிடையாது ரசூலுல்லாஹ். எப்போதுமே நம்மளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்பதற்காக அந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சது கிடையாது. மாறாக அந்த குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், அந்த பெண்ணும் நல்லா இருக்க வேண்டும், அந்த குடும்பம் உனக்கு கட்டுப்படுகிற குடும்பமாக ஆக்கி வையா அல்லாஹ், எனக்கு கட்டுப்படாத அந்த பெண்ணை எனக்கு கட்டுப்பட வையா அல்லாஹ், அதற்கு பிறகு அந்த பெண்ணை உனக்கு கட்டுப்படுகிற பெண்ணாக ஆக்கி வாயா அல்லாஹ் என்று சொல்லி நல்ல மனதோடு கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்ட அந்த ரிஸ்கை சுத்தமான ரிஸ்க்காக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு மாறாக நான் இவரை விட்டு போகிறேன், தெரியாமல் நான் அந்த உறவுமுறை ஏற்படுத்தி கொண்டேன், நான் கட் பண்ணிட்டு போகிறேன் என்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் மிகவும் பொறுமையாக இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துவா செய்தார்களோ அது மாதிரி எல்லோருக்கும் நன்மையை நாடுகிற
யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிற அந்த துவாவை நாம் செய்ய வேண்டும். இதற்கு உள் மனதில் ஆழ் மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகையினால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச இந்த துவாவில் இன்னொரு பகுதி இருக்குது, பாக்கி இன்ஷா அல்லாஹ் அது அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ ரிஸ்கன் தய்யிபா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வட்டி இல்லாத பொருளாதாரம், கலப்படம் இல்லாத பொருளாதாரம், மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய பொருளாதாரம், அது மாதிரி அடுத்தவர்களுடைய வயிற்றில் அடித்து சம்பாதிக்கிற பொருளாதாரம், திருடுதல் மோசடி செய்தல் போன்ற பொருளாதாரம், இப்படி எந்த விதமான பொருளாதாரம் இல்லாமல் சாப்பிட வேண்டும், ஆடையை போட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் ஏற்படுத்தி கொள்கிற அந்த உறவு முறை அல்லாஹ்வும் தூதரும் சொன்னதாக இருக்க வேண்டும். அதில் மைனஸ் பண்ணாமல் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தையும் நல்ல ரிஸ்கையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பி அஜ்மாயின் அம்மாபாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, என்னுடைய முதல் உரையில் சொன்ன மாதிரி இந்த கல்வி என்பது பலதரப்பட்ட வகையில் கல்வியை இந்த உலகத்தில் போதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு சாராரும் அவர்கள் சார்ந்திருக்கிற கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கிறார்கள். அந்த கல்வியை மக்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அந்தந்த சாரார்கள் எந்த கல்வியை படித்து கொடுக்கிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த மாணவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். இதன் காரணத்தினாலும் கல்வி என்ற பெயரில் வழிகேடுகள் நிறையாக மிகைத்து இருக்கிறது. அது மறுக்க முடியாத உண்மை. இது எந்த கொள்கையை நாம் இப்போ மஸ்ஜித் அக்ஸாவில் ஒரு கொள்கையை சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? அல்லாஹ் சொல்லியிருந்தால் நான் கேட்பேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் நான் கேட்பேன், அது இல்லாமல் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிற கொள்கை. இந்த கொள்கை தான் சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும். இதை நம்ம நம்மள்கிட்ட வரக்கூடிய மாணவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்துருவோம், பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும். அதற்கு பிறகு மார்க்கம் என்னென்ன சொல்லி இருக்கிறது என்ற சட்டத்திட்டங்களை தெளிவாக சொல்லி இந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்து விடுவோம். சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் அடுத்தது தான். சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. நம்மள்கிட்ட வந்தால் நீ அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ளணும், தூதரை பற்றி தெரிந்து கொள்ளணும், வாழ்கிற முறையை தெரிந்து கொள்ளணும், உன்னிடத்தில் இபாதத்து இருக்கணும், உன்னிடத்தில் நல்ல நடத்தைகள் இருக்கணும். நீ நிக்கா செய்து போனால் அங்கே நிக்கா செய்கிற இடத்துல இந்த அக்ஸா பள்ளியில் படித்த மாணவி என்று யாரும் குறை சொல்லக்கூடாது. அந்த அளவிற்கு இங்கே போதிக்கப்படுகிறது. இன்னும் பல இடங்களில் பல மதரசாக்கள் இருக்க தான் செய்யுது. அங்கே என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? பல விஷயம் அவங்க என்ன கொள்கையில் இருக்காங்களோ அதை சொல்லிக் கொடுப்பாங்க. உதாரணமாக உதாரணமாக அந்த பக்கத்தில் பள்ளிவாசம் இருக்குது, அங்கே என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? அல்லாட்டையும் கேளுங்க, அங்கேயும் கேளுங்க. தர்கா அங்கே வழிமாறு வழிமாறு சூப்பர் ஆள் அவர் செத்த பிறகு உங்கள் துவா கேட்பார். நீங்கள் அவர்கிட்ட போய் அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பெண் என்ன செய்வா? அதனை கேட்பா. அப்போ நம்ம உலகத்தில் நம்ம நாட்டில் ஒவ்வொரு சாராரும் அவர்கள் எதை சார்ந்திருக்கிறார்களோ அந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கிறார்கள். நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் மஸ்ஜித் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் நேரான தீர்க்கமான எந்த கொள்கை சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமோ அதன் பக்கம் மாத்திரமே அழைக்கிறோம். அதற்காக நிறையாக பாடுபடக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் நாளை முதல் நம்மகிட்ட என்னது அந்த சம்மர் கிளாஸ் ஆரம்பமாகிறது. காலையில் 9:30 12 மணி வரைக்கும் குழந்தைகள் அனுப்பிவிடுங்கள். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி கொள்ளுங்கள். அதற்கு பிறகு ஆலிமா கோர்ஸில் கிட்டத்தட்ட 23 மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். புதிதான சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த வருஷத்துக்கான சேர்க்கை அடுத்த வருஷம் என்னது? அடுத்த வருஷம் ரமலான் மாதம் வரும் அந்த கோர்ஸ் நடக்கும். அதுக்காக 2-3 மாணவிகள் சேர்ந்திருக்கிறாங்க. அதிலையும் நீங்கள் புதிதாக அப்ளிகேஷன் பெற்றுக்கொள்ள அதிலையும் சேர்த்துக்கொள்ளலாம். 2 பாடமும் சேர்த்து நடப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த கல்வியை நீங்கள் அதிகமாக ஆதரவு கொடுக்க வேண்டும். நீங்கள் இதில் ஏன் வழிகேடுகள் அதிகமாக மிகைத்து இருக்கிறது. அந்த வழிகேடுகளை வழிகேட்டை விட்டு மாற்ற வேண்டுமானால் உண்மையான கல்வி மக்களுக்கு தேவைப்படுகிறது, சரியான கொள்கை தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நடைபெறக்கூடிய அந்த கல்வியில் உங்களை நீங்களும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், உங்கள் பிள்ளைகளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பெண் பிள்ளைகளை, குறிப்பாக இந்த ஊரில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக இல்மு தேவைப்படுகிறது என்பதை நம்முடைய இந்த 6 மாத அனுபவத்தில் சொல்கிறோம். அதிகமாக பெண் பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவு தேவைப்படுகிறது. அவர்கள் சாதாரணமாக இருக்கிறார்கள் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். அதனால் பெண் பிள்ளைகள், வயதுக்கு வந்த பெண்
பிள்ளைகளை கண்டிப்பாக நீங்கள் அனுப்பி அவர்களுக்கு உண்மையான கொள்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசாக்களுக்கு அனுப்பி சரியான அவர்களுக்கான ஒழுக்க பயிற்சிகள், அதற்கான சரியான பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பி உங்கள் பெண் பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த பெண் பிள்ளைகள் மூலமாக ஆண் பிள்ளைகள் பாதிக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதில் அமைந்திருக்கிறது. ஒரு ஆணுடைய வாழ்க்கை ஒரு பெண்ணின் கையில் தான் இருக்கிறது. காரணம், ஏற்கனவே நான் சொன்ன முதல்வரில் சொன்ன மாதிரி அவன் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பொருளாதார தேடல், மன உளைச்சல், பாப்பா அம்மாவை காப்பாற்றுகிற பொறுப்பு, சமுதாய பணி, இப்படியெல்லாம் அவன் அலைந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தனக்கு சேருகிற அந்த பெண் சரியான பெண்ணாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அதற்கான ஒரு பிராக்டிஸை நீங்கள் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் வளர்க்க வேண்டும். அதற்கு ரஹ்மான் நல்ல ஒரு பழிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.